சென்னை புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாஸ் ரவி எழுதி இயக்கி அவரே 2 கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஒன்று மாசு, ஒன்று ஜீவான்ற கதாபாத்திரம் நடித்து அண்ணன் தம்பி இந்த பாப்பா எல்லாம் நடித்த இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் படம் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்குது. மாஸ் ரவி கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக சினிமாவில் ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை வந்து கடும் முயற்சியில் இருந்தார். அவரே அதாவது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற மாதிரி அவரே ஒரு அண்ணன் ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு வித்தியாசமான கிளைமாக்ஸ் இருக்கிற ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு 2 கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ரொம்ப சாஃப்டானவன் ஜீவா, மாஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு அடிதடி கேரக்டராக இருக்குது. அண்ணனுக்குலாம் பயங்கர டஃப்பு கொடுத்துருக்கு அண்ணன் தம்பிக்கெலாம். ரொம்ப அதுவும் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, பாடல்கள் ரொம்ப மெலோடியாக இருக்குது. இதை நல்ல பொருட்செலவில் அண்ணன் எடுத்திருக்காங்க. இதில் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. வடசென்னை பேக்ட்ராப்பாக பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எல்லாம் ஏன்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரியான புதியவர்கள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து முன்னிலை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களை மறக்காமல் இருப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை இந்த படத்துலையும் செய்யணும். உங்களுடைய எவ்வளோ ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த குழுவுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ணன் பேசுவார். படத்தில் மிகச்சிறந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற தம்பி. வா இல்லை பேசுனா எக்ஸ்பீரியன்ஸ், படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுண்ணே. வணக்கம்ண்ணா. சென்னை ப்ரொடக்ஷன் எழிலன் ரொம்ப எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்து வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு எல்லாமே காரணம் எழிலண்ணன் தான். இது எங்களை நாங்களே செதுக்கிக்கிறதுக்கான படம் தான் இது. எங்களுக்கான பிளாட்ஃபார்மில் நாங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, அதில் நாங்கள் நிற்போம், வளர்ந்து வருவோம். ஸோ ரவி அந்த இடத்துல வந்து தன்னை தானே செதுக்கிட்டார். சிவானா சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப ஜாலியாக பண்ண படம் தான் இது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான். உங்களை நான் ரொம்ப நம்புகிறோம் நாங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மாஸ் ரவி பிரதர், அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கெட்ச்லேருந்தே பிரதர் எனக்கு தெரியும், ஒரு நடிகராக தெரியும், அவர் இயக்குனராகவும் இதில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் தீனாண்ணா 2 பேரும் நடித்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்பவே ஹாப்பி தீனாண்ணா கூட நடித்தது. ஏன்னா தீனாண்ணா வந்து ஒரு எவ்வளோ பேர் நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். ரியாக்ஷனாக கொடுத்தேண்ணா. ஸோ அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு டீமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரொம்ப முன்னாடியே நம்ம ப்ரெஸ் ஷோ போட்டுருக்கு வந்து உங்கள் மேலே வச்சுக்க நம்பிக்கை தான். ஸோ இது நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த பொண்ணு பேசு. டேய் அமைதி, டேய் தம்பிங்களா, டேய் ஹீரோயின் பேசும்போது நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கு சென்னை ப்ரொடக்ஷன் எழில் சார்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு காரணம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேனக்ஷா, அதாவது சில்ஸ் மேனக்ஷான்னுவாங்க. நான் இந்த திரைப்படத்துறையில் வந்து ஒரு 50 படங்களுக்கு மேலே புகைப்பட கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல முன்னாடி ஒரு படத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இவர் நம்ம தம்பி மாஸ் ரவி வந்து எனக்கு பல வருடமாக பழக்கம். அவர் இயக்குனராகவும் இதில் வந்து ஒரு அறிமுக நடிகராகவும் வந்திருக்காரு. எனக்கு இந்த படத்தில் வந்து கர்ணான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் தம்பி ஒரு மாஸ் ரவிக்கும், எழில் சாருக்கும், தயாரிப்பாளருக்கும் மற்றும் கேமராமேன் ராஜதுரைக்கும். மேலும் வந்து நான் உங்களில் ஒருவன் தான். ஸோ நாங்கள்லாம் ஒரு புது முயற்சியாக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமைல அதாவது என்னோட ஆசை அது நீங்கள் தான் சேர்க்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து இதை அது நேரடியாக திரைப்பட இதில் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஓடிடி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் திருட்டு இது இல்லாமல் நேரடியாக பார்க்கறதுக்கு உண்டான தூண்டுறதில் நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நாங்கள் திடீர்னு ஆரம்பித்தோம். இது வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பண்ணுற நேரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. செட்டில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. தீனா அண்ணன், சூப்பர் சுப்பராயன் மாஸ்டரு அது மாதிரி இருந்தாங்க. ரவி வந்து என்னோட பிரதர். நான் வந்து டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், என்னோட பிரதரு. படம் நாங்கள் வந்து உங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தான் அடுத்த ஸ்டெப்பு எங்களையும் படத்தையும் கொண்டு போகணும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ் ரவி. என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்ன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயாரிப்பாளர் ஏஎல்இனியனுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு செஞ்சு யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் இந்த படத்துடைய ஒரு அடுத்து கொண்டு போகணுன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட சேர்க்குறது நீங்கள் தான். உங்களில் ஒருத்தனா வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே என்னை நிறைய பேருக்கு தெரியும். வலியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ உங்களை நம்பி மட்டும் தான் இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்து கொண்டு போவீங்கன்றதான். ஏன்னா நீங்கள் எதுவுமே சேர்த்த படம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடையுது. அந்த ஒரு நம்பிக்கை அல்ல கடந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லோரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செய்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என் டீம் தீனானலேருந்து சூப்பர் சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட இருக்கிற எல்லாரும் கர்ணானலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே என்னோட குருநாதர் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லைங்க சார், கரெக்டு சார். என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் 2019 வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன். ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் கதையாக. அப்பயே நான் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் ஏஎல்இனியன் சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம். இதான் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்களா, இந்த டைட்டில் மாற்ற முடியுமா? அந்த கதைக்கு என்ன டைட்டில்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். என்ன சார் கதாநாயகி இதோ இருக்காங்க சார். கதாநாயகி இல்லை சார். இப்போ வந்து நாங்கள் இந்த கதையில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களே, ஒரு 3 டேஸ் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோயின் தான் அவங்கெல்லாம். நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுகளை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல, சீரியலுக்கு இவ்வளோ பில்டப்பா, அது எது எப்படின்னு தெரியல சார், சொல்ல முடியாது சார். அதை ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே வந்து இது மேடைக்காகவோ இது ப்ரெஸ்ஸுக்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான்.
ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது, உனக்கு ப்ரொமோஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு எதனா பண்ண ஹெல்ப் வேணுமா சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இல்லை சார், முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்கார், ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், ஆசைப்படுறோம், கண்டிப்பாக நடக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை சார், நான் அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரொமோ வரைக்கும் பைட்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார். இப்போ கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் சார், ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். வந்துப்பா சைடு போயினே இருக்காருல்ல. ஏய் என்ன சொல்லணும்? இல்லை, இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்குறத நிறுத்திட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? ஒரு நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால், எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகரான என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? அல்ல, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? அது என்னுடைய தனிப்பட்ட பொருள கருத்து. ஆனால் இந்த சரி என்ன இது படத்துக்கு எத்தனை சுற்றி போடுறேன் அது இல்லை. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடவோ இல்லை 4 பேர் ஓடவோ நான் சுற்றுறவன் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோன்னு தெரியாது. ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா பழகிறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம், இனமாக சேர்ந்துருக்கோமே தவிர இனமாக சேர்ந்துருக்கிறோமா? சாதியாக தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அதை பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியாக கல்வியிலேருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறது அது அரசு தான். நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நானா வந்து வர்றேன். சப்போர்ட் என்னது எனக்கு சரி புரியல. இது சாதி ஆணவ கொலையா? இது ஏமாத்துறாங்களா பெண்களை? யாரை ஏமாத்துறது? நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து 1/2 hour ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணனா சொல்லி பண்ணிடலாம். சொல்லுங்க சார். தொழிலாளி சார், என் கூட வேலை செய்கிற தொழிலாளி சார், என் தம்பி சார், நாங்கள்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறோம். உங்களை மாதிரி தான் அந்த மொன்ன டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தேடின பையன் சார் நான். 30 வருஷம் இது சினிமாவில் வந்து இன்னும் இது. அப்போ அந்த வேலை என் கூட இருக்கிற இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ வந்து கிழிஞ்சி சொல்லி போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கலகலாம் ஜிகின்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். போட்டு எப்படி இருக்குது? இதோ இவர் தானே சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சார், இதையும் அவர் தான் போட்டு வச்சார், வேறு நான் போடல. ஆமாம், ஓகே தான். அதோ டேரக்டர் சொல்கிறத நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லலாம். நான் ஓகேவாடா நான் சொல்ல முடியுமா?
நான் வேலை தான் செஞ்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும் நல்லா இருக்குதா நல்ல. படம் ஃபுல்லாக அவர் தான் புத்தி பற்றி சொல்லுவார். போனால் விஷயம் நல்லதாக இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லா தான் இருந்தது. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். அவர் டேரக்டராக ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்குறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்கிறோம். படத்தில் கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன், இது தப்பாக இருக்குது ரவியை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பாக இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்குவேன் பேசிக்குவேன். ஆமாம் எழுதுண்ணே. இல்லை சார் எனக்கு வந்து என்னென்னா அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் இருக்கார்ல, அவரை நடிக்க வைக்கலான்ட்டு தான் பேச்சுவார்த்தை அப்போ பண்ணியிருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் தவறுன நாளில் தான் ஷூட் போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்காரு. ஆமாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். தேங்க்யூ. நான்லாம் எதுவும் நிறுத்தலை, அதுவா அப்படி இருக்குது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள். ஏன்னா காமெடி படங்கள் பண்ணுறத ஏன்னா அயோத்தி பண்ணேன். ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் ஆக்டராக காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்குது. அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும். படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இயக்குனருக்கும் தீனா அண்ணனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்த கேள்வி. ஐயோ, சென்னையில் வந்து சென்னை பூர்வகுடி மக்களை வந்து நீங்கள் வந்து வெறும் வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரியே சித்தரித்து நிறைய படங்கள்ல காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, வயிறுன்னு ஒன்று இருக்குதா? ஒரிஜினல் வயிறு இல்லாட்டா உலக எது கலாட்டா. வயிறு இருக்குது சார், சாப்பிட்ணும். நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்னையா இந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்டு வெளியே வர முடியுமா? எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது, வேலைக்கு போடுவேன் நான். அப்படி தான் டேரக்டர் கூப்பிட்றாங்க, வந்து நடிங்கன்றாங்க, நம்ம போய் நடிச்சிட்டு வரோம். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த படத்தில் அதில் இல்லை சார். இந்த படத்தில் நான் நார்த் மெட்ராஸ்ன்னு காமிக்கல. அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த் மெட்ராஸில் வந்து இல்லை சார். இங்கே வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளில் எத்தனையோ கிராமம், எத்தனையோ சென்னை, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதனால் பண்ணுற பைப்புள்ள நார்த் மெட்ராஸ் கிடையாதுல்ல. இல்லைண்ணா, பெரிய டைரக்டர்லேருந்து நீ சின்ன டைரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்சி வந்து எடுக்கிறாங்க. கால போகல இதில் மாறிடும் சார். நம்ம மாற்றலாம் இல்லை சார், நம்ம மாற்ற முடியாது சார். பூர்வகுடி மக்கள் வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வன்முறையாளர்களாக காட்டுனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அதே தான் வந்து தொடருவான். அது வந்து எப்படி மாற்றுவீங்க? இல்லை, அதுக்கு தீர்வா நம்ம இந்த படத்தில் சார் அது வந்து என்னென்ன பிரச்சனைனா, அங்கிருந்து ஒரு டேரக்டர் வந்து இப்போ நீங்கள் சென்னை பற்றி படம் பண்ணுறவங்க யாருமே சென்னையில் இருக்கவங்க யாரும் படம் பண்ணல. சென்னையிலேருந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் பண்ணானா அந்த மண்ணினுடைய வேல்யூன்னா அந்த அவனுடைய வலிமை என்ன வலி என்னன்னு வந்து சொல்லுவான். புதுசாக எல்லாம் அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த டேரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறது தெரிஞ்சுன்னு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பாக அந்த வாழ்வியலை வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த உட்காந்து பேசணும். அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்லணும். அதை சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல. இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான், ஸ்கெட்சுன்னு ஒரு ரவி இருப்பான், இங்கே குமார்னு இருப்பான், பல்லு குமார்னு இருப்பான், கொக்கி குமார்னு இருப்பான், இங்கே இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான். ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு டேரக்டர் யாராவது ஒருத்தர் புதுசாக அந்த மண்ணில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் வேறு மாதிரியா சொன்னால் புரியும். அது வரைக்கும் புரியாது. நாங்கள் எழுத தயாராக தான் இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க வந்து விட்டுருவாங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளாக அதெல்லாம் முடியாது. இல்லை சார், நம்ம பாருங்கள், நீங்கள் அந்த படத்தில் வந்து அவன் வந்து ஏரியாவில் இருக்கிற ஒரு மெக்கானிக், அவன் ஜிம்மில் வேலை பார்க்குறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்கு இந்த அப்படி பண்ணுது. அந்த டூல்ஸ் இருக்குல்ல, டூல்ஸை போட்டால் நல்லா இருக்குன்னு போடணும், அவ்வளோதான். என்ன கேட்குறாருன்னா, காப்பு துப்பாக்கி கொடுத்த மாதிரி காப்பு கொடுத்தாரான்ட்டு வராரு. அவர் ஐயோ பாலா அதான சிரிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருப்படா பாலா. வாணே